கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயானுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலது புறமாக சாயும் போதும் இடது புறமாக சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். மனித இதயத்திலுள்ள ஆழமான விருப்பங்களில் ஒன்று நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் அல்லது சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது. நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம், நான் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறேனா? நான் எடுத்த தீர்மானம் சரியானதா? நான் அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன? இந்த சூழ்நிலையில் தேவன் தருகிற வாக்குறுதி தான், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இங்கே கவனிக்க வேண்டியது, தேவன் தொலைவில் இருந்து பெரிய சத்தத்தோடு பேசாமல் நம்மை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அருகில் இருந்து பேசுகிறார். உன்னுடைய வழியை நீயே கண்டுபிடி என்று சொல்லாமல், இதுவே வழி, இதில் நட என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய காது கேட்க மென்மையான குரலில் நம்மோடு பேசுகிறார். இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் நம்முடைய நாளந்த வாழ்வுக்கு தேவையான முடிவுகளானாலும் சரி, முக்கியமான பெரிய முடிவுனாலும் சரி, தேவன் என்னோடு பேசுகிறார் என்றும் தேவ சத்தத்தையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள தேவன் நம்ம பயிற்றுவிக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோமோ, குழப்பமான காலங்களில், முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக வழி நடத்தப்படுவோம். பல வழிகள் நமக்கு முன்பு இருக்கலாம். அவர் சத்தத்தை கேட்க கற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் போக வேண்டிய பாதையை தெளிவாக காட்டுவார். நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். தேவனே நம்ம வழி நடத்துவார். அவருடைய குரலை கேட்போம், அதன்படி நடப்போம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய குரலை கேட்க எங்களுடைய காதுகளை திறந்து விடுகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தீர்மானங்களை எடுக்க முடியாத மிக குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிற போது எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியுள்ள உம்முடைய பாதையில், உம்முடைய சித்தத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.